பட்டியலினத்து பையனை கல்யாணம் பண்ணிப்பேங்கிறவங்க எவ்வளவு பேர்? இப்ப நீங்க யார மாடர்ன் இல்லைன்னு சொல்றீங்க? ஒருத்தர் கூட கை தூக்கலையே, ஒருத்தர் தூக்கல. குறைஞ்சபட்சம் இந்த பக்கம் ஒரு எத்தனிப்பு இருந்தது, ஒரு குற்ற உணர்வு இருந்தது. ஒண்ணுமே இல்லை. கிராமத்தை விட்டு வெளியில வந்துடணும்னு சொல்றீங்கல்ல, ஏன் ஜாதியில இருந்து வெளியில வர மாட்டேங்கிறீங்க? தனிப்பட்ட முடிவா நான் எடுக்க முடியாது சார். இல்லையே, திருமணம் உங்க தனிப்பட்ட முடிவா வேணுங்கிறதானே உங்களுடைய எல்லாமே உங்களுடைய. எனக்கு பிடித்த ஒரு வாழ்க்கை. இப்ப சமூகம் என்ன சொல்லும்? இப்ப பேசுறீங்க சமூகத்தை பத்தி. இதுக்கு முன்னால சமூகத்துக்கு எதிராகவே தான் நீங்க பேசுனீங்க. என்ன சொன்னீங்க? சமூகம் தானே கேட்டுச்சு குழந்தை பெத்துக்கிறத பத்தி, அது தப்புன்னு சொன்னீங்கல்ல. இப்பயே அந்த சமூகத்தை பத்தி கவலைப்படுறீங்க நீங்க. ஊர்ல இருக்கவங்களுக்கு பழைய ஆளு, அவனுக்கெல்லாம் மாடர்னிட்டி இல்ல, அவங்களாம் ரொம்ப பிற்போக்குவாதிகள்னு சொன்னீங்கல்ல. நீங்க யாரு? அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம். சிட்டியில தான் வேலை அது இதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் லேட் ஆகுது பசங்களுக்கு அப்படின்னு பொதுவாக ஒரு அபிப்பிராயம் இருக்கு. ஆனா கவனிச்சு பார்த்தா கிராமத்துல தான் வந்து பசங்களுக்கு கல்யாணம் ஆகுறது ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க. கிராமத்தில் இருக்கக்கூடிய அம்மாக்கள் ஒரு பக்கம், இந்த பக்கம் கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் அவங்க வந்து கிராமத்து பையனை கல்யாணம் பண்ணிக்க விரும்பல, இல்ல தானே? ஏன் கிராமத்துல கல்யாணம் பண்ணிக்க நீங்க விரும்பல? நான் கிராமத்து பொண்ணு, அதனால நான் நகரத்துக்கு போகணும் அப்படின்னு விரும்புறனால நகரத்து பையன் நல்ல பையன், நகரத்து பையன் நல்ல பையன், நல்ல பையன். இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். அதாவது நகரத்து பையன் வேணுமா நகரம் வேணுமா உங்களுக்கு? நகரமும் வேணும், நகரத்து பையனும் வேணும். தென்னையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா? கிராமத்துல கல்யாணம் பண்ணி போறேன் அப்படின்னா எதை நினைச்சாலும் பயமா இருக்கு. குட் கொஸ்டின். சரி, என் கெரியர் நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. எனக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, நான் இப்போ சிஏ படிச்சுட்டு இருக்கேன். பட் வந்து என்னை வந்து உன் படிப்பை விட்டுரு, உன் வேலையை விட்டுருன்னு டைரக்டாவே சொல்றாங்க. என்னடி இது? நான் நகரத்துல கல்யாணம் பண்ணேன் அப்படின்னா அந்த பையனும் என்னோட பேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க கிராமத்துலன்னா அவங்க அம்மாவுக்கு வால் பிடிச்சிக்கிட்டே போவாங்க. இது எப்பவுமே அவங்கள்ட்ட அந்த பழக்கம் இருந்துகிட்டே இருக்கும். சாரி சார், நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க. நான் அப்படிப்பட்ட ஆளா? உங்க அக்காக்கு பிடிச்சிருக்கா, உங்க மாமாக்கு பிடிச்சிருக்கா, அப்பத்தாக்கு பிடிச்சிருக்கா, அப்பத்தாவோட அம்மாக்கு பிடிச்சிருக்கா, இதெல்லாம் கேக்குறாங்க சார். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. கிராமத்துல இப்ப நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி ஏஜ்ட் ஆன பசங்கள்லாம் இருப்பாங்க சார். ஃபாரின் போய் செட்டில்ட் ஆயிட்டு அப்புறம் தான் மேரேஜ் பண்ணிப்பாங்க. ஏய், இந்த கிச்சிக்கால் வலையெல்லாம் யாக்கிட்ட வச்சுக்கிறாத. எந்த ஏஜ்ல மாப்பிள்ள இருந்தா நல்லது உங்களுக்கு? 26, 27 இருந்தா எனக்கு ஓகே. ஒரு 29 எனக்கு வேணும். 29, 30% எனக்கு வேணும். சென்னையில நல்லா படிச்சு யூஜி பிஜி எல்லாம் முடிச்சு ஒரு டிஎல் ஆகிறப்ப 32 வயசாயிரும். சிட்டில வந்து அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. வயசு எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்? லுக்க தான் மெயின்டைன் பண்ணலாம். மெயின்டைன் பண்ணுவாங்க சார். மாமி மேல உனக்கு அவ்வளவு வெறியா? லுக்கு தான் மேட்டரா வயசு மேட்டரா? எனக்கு அது புரியணும். ரெண்டுமே தான் சார். எல்லாத்துட்டுமே வயல் இருக்கும். என்னால வயல்ல வெயில்ல வேலை செய்ய முடியாது. சென்னையில வெயில் அடிக்குமா? இது நம்ம கிராமம் வெயிலுங்கிறீங்க. சென்னையில வெயில் அடிச்சாலும் நான் ஒரு பில்டிங்ல நான் ஒர்க் பண்ணுவேன். என்ன பத்தி பேசுற நீ? நான் இதை விட பெட்டரான ஒரு ஆப்ஷன் தரேன். ஏற்காடு, ஊட்டி இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிளைமேட் எப்போதுமே நல்லா இருக்கும். என்னோட மென்டாலிட்டிக்கு ஏத்த மாதிரி ஒரு பார்ட்னர் தான் நான் தேடுவேன். அந்த மென்டாலிட்டிக்கான பார்ட்னர் வந்து எனக்கு ஃபேமிலி சரௌண்டிங்ல கிடைக்காது. ஓ சாவாசமே அவள போடி. இந்த கிராமத்து பையனோட அம்மாவை பார்த்தாதாங்க சார் பயம். புரியலையே. கல்யாணம் பண்ணிட்டு வர மருமகள் வந்து படிக்க வைக்கிறேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்து தான் கூட்டிட்டு வராங்க. ஆனா அந்த வாக்குறுதியை காப்பாத்துறது இல்ல. அது வேற வாய், இது நார வாய். இப்போ மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டா பசங்க ஃப்ரெண்டா இருந்தா கூட்டிட்டு வரக்கூடாது. அதானே உலக வழக்கம். இப்ப நகரத்து பையன் என்ன பண்ணுவாப்லவா? எல்லாரும் கூட்டிட்டு வாங்க அப்படிமாப்லையா? சார் மோஸ்ட்லி அப்படிதானே சார். யாருமா இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி விடுறா? நல்லா சொல்லு பர்ஸ். நீங்க ஒரு தடவை கல்யாணம் பண்றீங்க, அவரு தன்னுடைய பெண் தோழிகள் நிறைய பேர் தன்னுடைய நம்ம வீட்டுக்கு கூட்டு வர்றாரு, நீங்க என்ன சொல்லுவீங்க? சாம்பார் அப்ப எனக்கு எனக்கும் பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுல தப்பு இல்லைல்ல சார்? அட கன்றாவியே. இந்த பொண்ணு சொல்றது உண்மை இல்லைங்கிறவங்களாம் கை தூக்குங்க. நல்லா கை தூக்குறீங்க. நீ மட்டும் கை தூக்கல, நீயும் தூக்கிடு. ஒரு ஓட்டு விழுகலையே. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. நாத்தனாரை பார்த்து பயம் சார். நாத்தனா அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வருவாங்க. மாமியாரை விருப்பப்பட்டு நம்மளுக்கு ஏதாச்சும் கொடுத்தா கூட அது வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி கேள்வி கேட்பாங்க. நகரம்னு வந்துட்டா ரிலேட்டிவ்ஸ் வந்து சரௌண்டிங்ல இருக்க மாட்டாங்க. கிராமம்னு வந்துருச்சுன்னா எல்லாமே நம்ம ரிலேட்டிவா தான் இருப்பாங்க. நம்ம இல்லாட்டியும் இருந்த மாதிரி காமிச்சிக்க வேண்டிய அவசியம் வரும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். நானும் ஒரு ஆம்பளை பிள்ளைய வச்சிருக்கிறேன். இந்த பிள்ளைய பேசுறத கேட்கும் போது எனக்கு மயக்கமா வருது சார்.
ஃபாரினுக்கு வேலைக்கு போற பசங்க அங்க இருந்தே ஒரு பொண்ணைய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறாங்க. சுண்டுனா ரத்தம் வரும், அது சாணியை கரைச்சி தொளிக்குது. எங்க இது நான் பார்த்தது இல்ல. அதானே உன்னைய பார்த்தா எனக்கு சிரிப்பு தாயா வருது. சிரிக்கவே இல்ல. நான் பாஸ்தா செய்யறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என் வீட்டுக்காரரு ஏதோ சாப்பிடுறேன் அப்படின்னு ஒத்துக்காரு. இவங்க எல்லாரும் ஒத்துப்பாங்களா சார்? வீட்டுல மாமனார் மாமியார் இருப்பாங்க, அவங்களுக்கு தனியா நான் தனியா செய்யணும். இங்க பாரு, இந்த குதர்க்கமா பேசுறது, குதிச்சு குச்சி விளையாடுறதெல்லாம் இங்க வேணாம். இப்போ இதே நான் நகரத்து பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நாங்க 2 பேர் தான் இருப்போம். அதிகபட்சம் அவங்க அம்மா அப்பா இருந்தா கூட ஓகேப்பா அப்படின்னு சாப்பிட்டுட்டு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துருவாங்க. இவன் டேமேஜ் பண்ணத கேட்க மாட்டீங்களா? மாமியாரே கூட சேர்த்துக்கலாம். கிராமத்து வெரைட்டிஸை நீங்க எனக்கு செஞ்சு கொடுங்க, நகரத்து வெரைட்டிஸை நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆரோக்கியமான ஒரு அணுகுமுறையை வளர்த்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லையே. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஒரு பையன் டிகிரி முடிக்கவே 23 வயசு ஆயிடுது. அதுக்கப்புறம் கையை ஊனி கர்ணம் பாஞ்சு அவன் வேலை வெட்டிக்கு போறதுக்கே 25 வயசு ஆயிடுது. ஒரு ஐடி ஃபீல்ட்ல வேலைக்கு போனாலே ஸ்டார்டிங்கே 25,000 ரூபாய் தான் சம்பளம் கொடுக்குறாங்க. இதுங்க கேட்கறதெல்லாம் 50,000 1 லட்சம் சம்பளம் கேக்குதுங்க சார். கரெக்டா சொன்னீங்க. 27 வயசுல பையன் வேணும் அப்படின்னா அவன் 50,000 ரூபாய் தான் சார் சம்பளம் வாங்குவேன். அது இவங்களுக்குலாம் வேண்டாமா சார்? ஆஹா, அடாடா ஐயா, பூரா கரெக்டா சொல்றீங்களே ஐயா. எப்படி அது? நீங்க கேட்குற டிமாண்டை மீட் அவுட் பண்றதுனால அவனுக்கு 29 வயசு மினிமம் ஆயிரும். அப்புறம் 29 வயசு அந்த தகுதியும் வேணுங்கிறீங்க, வயசும் வேணுங்கிறீங்க, எப்படி பண்ண முடியும்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சம்பளமா வயசா? கஷ்டத்தை ஏத்துக்க நான் ரெடி சார். எனக்கு ஏஜ் முக்கியம், அவ்வளவுதான். கஷ்டத்தை இஷ்டப்பட்டு ஏத்துக்கணும்னு நினைக்கிறாங்க சார். அப்படிங்கும் போது நாங்க வழி விட்டுறோம் சார். ஏய், இதெல்லாம் எனக்கு வேணும்டா. புருஷன் பொண்டாட்டின்னு சண்டைன்னு வருதுன்னா கிராமத்துல உடனே அந்த பிரச்சனையே சால்வ் ஆயிடும். புரியலையே. சொல்றேன்ப்பா. டவுனுக்கு அவங்கள இருந்திருந்தாங்கன்னா 2 பேரும் வேலைக்கு போயிட்டு அவன் வந்து வெளியில சாப்பிட்டு வந்துருவான். இவ இருக்கிறது அன்னைக்கு காலையில என்ன செஞ்சதோ சாப்பிட்டுருவா. என்ன இருமுமே சொல்லுவீங்க. மாசம் 25ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு பட்ஜெட் இடிக்கும். அதே கிராமனா 4 முருங்கைக்கீரை உருவி போட்டு தண்ணி சாறு வச்சுட்டு பயிர் இருக்கும் வீட்டுல துவையல் பண்ணி சாப்பிட்டுறலாம். நல்லா பேசுறீங்களா? நீங்க தான் உங்க கணவனை தான் முந்தாடியில முடிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கல்ல. டவுன் மாப்பிளைய மட்டும் ஏன் முடிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? கிராமத்து மாப்பிளையும் முடிஞ்சீங்க. உங்க அம்மா இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? உன் மாமியா என்னம்மா பண்ணிச்சுன்னு உடனே போனை போடுறீங்க இல்லையா? இந்த மாதிரி பண்ணல அவன் போது அவளை எங்க வைக்கணுமோ அங்க வை. யூ அண்டர்ஸ்டாண்ட்? நாங்களும் பெத்தவ தானம்மா. ஏமா சொல்லுமா, நாங்களும் பெத்தவ தானம்மா. What is this? What are you doing? 3 ஆம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கா, ஒரு பொண்ணு கூட இல்ல. இப்ப 2 பேருமே 2 மருமவளை வந்து தனி குடத்துல தான் வச்சிருக்கா. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? அப்ப எங்க மாமியாரே டோட்டலா வேணான்றீங்க, நகரத்து மாமியார் மட்டும் உங்களை ஒண்ணுமே பண்ண மாட்டாங்களா? மியூசிக். அந்த பாப்பா எந்த கேஸ்ட் என்ன ஏதுன்னு கேட்கல. இப்ப அவ ஓகேன்னா நான் இந்த நிமிஷம் என் பையனை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறேன். எந்த பொண்ணு கேட்டது இந்த கேள்வி? அந்த பொண்ணு தானா? என்ன தேடுறாங்க? இதா இங்க இருக்க மதா. சரி, நான் ஓப்பனா என்னோட கேஸ்ட் சொல்றேன் சார். நான் வந்து ஒரு எஸ்சி. அந்த எஸ்சிலயுமே 3 பிரிவினர் இருக்கு. அதுல இன்னும் எஸ்டி எஸ்சிஏனா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. நான் பேசிட்டே போறேன். உங்க வீட்டுல வேணா அப்படிப்பட்டவங்க இருக்கலாம், இங்க யாரும் அப்படி இல்ல. இப்ப அந்த பொண்ணு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுன்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு ஓகேயா? வீட்டுக்காரர் கேட்கணும் சார். என்ன முதல்ல மட்டும் வீட்டுக்கார கேட்கல? அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. இப்ப நான் பட்டியலினத்தை சேர்ந்த பொண்ணு இந்த பொண்ணு சொன்ன உடனே நான் வீட்டுக்காரரை கேட்கிறேன். பெரும்பாலும் ஜாதி இல்ல சார். எல்லாம் போய் கேட்டுவாங்க. ஷபாஷ்டா படுவா, எல்லாரையும் வகையை மாட்டி விட்டுட்டியே. பேஷ் பேஷ். இது என்ன மனப்போக்கு? இப்படியான ஒரு மனப்போக்கு இருக்கிற இடத்துல ஒரு படித்த நவீன பெண் எப்படி வந்து வாழ்வா? எப்படி வருவா? என்ன பறக்கான அது? இவங்களோட ரியாக்ஷனுக்கு உங்க பதில் என்ன? அது அவங்களோட ஒப்பீனியன், அவ்வளவுதான். அது இது நாங்க எப்பவுமே அனுபவிச்சுட்டு இருக்க ஒரு ஒண்ணு. கஷ்டமா இருக்கு. ஒரு பொண்ணை ஏமாத்துற மாதிரி ஒரு ஃபீலிங். சொல்லிட்டு நம்ம தப்பு செஞ்சுட்டோமோன்னு வருத்தப்படுறோம். பகிரமா அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்குறேன். இப்போ இந்த பொண்ணு வந்து உங்களுக்கு சொன்னது வந்து அவங்க வலியை உங்களுக்கு கடத்திருக்காங்க. பட் அதன் வழியா நீங்க அந்த வலியை உணர்றீங்க, ஆனா உங்களால மனம் மாற முடியல. ஏன்னா நீங்க தனிநபரா இல்ல. ஒரு பட்டியலினத்து பையனை கல்யாணம் பண்ணிப்பேங்கிறவங்க எவ்வளவு பேர்? அங்கேயாவது மனசு குறுகுறுத்து போய் அந்த அம்மா முகமே வாடி போச்சு. எனக்கே அவளை பார்த்தா அவ்வளவு சங்கடமா இருக்கு. ஒருத்தர் கூட கை தூக்கலையே, ஒருத்தர் தூக்கல. என்ன கொடுமை சரவணன். கிராமத்தை விட்டு வெளியில வந்துடணும்னு சொல்றீங்கல்ல, ஏன் ஜாதியில இருந்து வெளியில வர மாட்டேங்கிறீங்க?
தனிப்பட்ட முடிவா நான் எடுக்க முடியாது சார். இல்லையே, திருமணம் உங்க தனிப்பட்ட முடிவா வேணுங்கிறதானே உங்களுடைய எல்லாமே உங்களுடைய. எனக்கு பிடித்த ஒரு வாழ்க்கை. அவங்கெல்லாம் பரவாயில்லண்ணா, உன்னாலாம் பார்த்தா தான் ரொம்ப பயமாகுது. வித்துறீங்களா? குறைஞ்சபட்சம் இந்த பக்கம் ஒரு எத்தனிப்பு இருந்தது, ஒரு தவிப்பு இருந்தது, ஒரு குற்ற உணர்வு இருந்தது. ஒண்ணுமே இல்லைங்க. நாங்க இதுக்கப்புறம் அதை உருவாக்கணும்னு நினைக்கிறோம். என்னடா என்னென்னமோ சொல்றாடா. சுயமாய் சிந்திக்கிற ஆளாக இருந்தவர்கள் அரை நிமிடத்தில் வீடு, குடும்பம், நீங்க தான் அந்த சுற்றமே சரியில்லை நீங்களே. இப்ப சமூகம் என்ன இப்ப பேசுறீங்க சமூகத்தை பத்தி. இதுக்கு முன்னால சமூகத்துக்கு எதிராகவே தான் நீங்க பேசுனீங்க. சமூகம் தானே கேட்டுச்சு குழந்தை பெத்துக்கிறத பத்தி, அது தப்புன்னு சொன்னீங்கல்ல. இப்பயே அந்த சமூகத்தை பத்தி கவலைப்படுறீங்க நீங்க. ஊர்ல இருக்க முழுக்க பழைய ஆளு, அவனுக்கெல்லாம் மாடர்னிட்டி இல்ல, அவங்களாம் ரொம்ப பிற்போக்குவாதிகள்னு சொன்னீங்கல்ல. நீங்க யாரு? சின்னதுல இருந்தே வந்து அப்படியே சொல்லி வளர்த்துட்டாங்க சார். உண்மை அதுதான் சார். அல்ல 5 மணிக்கு எந்திரி, மாமியார் பேச்சத்தான் கேட்கணும், போற இடத்துல அவங்க முன்ன பின்ன இருந்தாலும் அனுசரிச்சு போகணும்னு தானே சொன்னாங்க. அது எல்லாத்தையும் உடைச்சாச்சுல, அப்புறம் இதை மட்டும் ஏன் உடைக்க கூடாது? ஆனா இதே தாட்டோட தான் நீங்க இருக்க போறீங்கன்னா, நகரம் என்ன கிராமம் என்ன ரெண்டும் அப்படியே தானே இருக்கும். கண்டிப்பா உடைக்கணும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். Hey guys, this is your editor. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட்ஸ்ல ஹார்ட் இன் ஸ்மைலி ஃபயர் இதுல ஏதாவது ஒன்று திரிக்க விடுங்க பார்ப்போம். வரட்டா மாமே.